அவங்க இன்னும் உங்ககிட்ட காதல சொல்லாம இருக்கிறதுக்கான காரணங்கள் சில இங்கே இருக்கு. பிரபஞ்சம் சில விஷயங்கள சொல்ல விரும்புறாங்க. ஆனா வந்து அவங்க நினைக்கிறதான் வந்து ஃப்யூச்சர்ல நடக்குமா அப்படின்னும் பிரபஞ்சம் இங்க வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புறாங்க. மேபி நீங்க நெறைய பேர் தவிச்சிட்டுருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன் இன்னும் சொல்ல? எதனால இந்த மௌனம் அப்படின்னு. ஒரு சிலருக்கு சில விளக்கங்கள் இருக்கு. ஒரு சிலருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. உங்கள எல்லாத்தையும் செக் வித் தி ஸ்டார்ஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இப்ப பார்க்க போறது வந்து காதல ஏன் இன்னும் அவங்க கிட்ட சொல்லல அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் பாட்டம் டெக் எனர்ஜி. ரெஸ்பான்சிபிலிட்டீஸ். ஒரு சிலருக்கு இந்த பெர்சன் ஆல்ரெடி மேரிடா இருக்கலாம். இல்லன்னா வந்து அவங்களுக்கு ஏதாவது எக்ஸ் இருக்கலாம். இல்லன்னா வந்து ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கலாம். அவங்க ஏதோ ஒரு தவறு பண்ணியிருக்காங்க. டிஸ்ஹானஸ்டி. 2 விஷயம். மேபி அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருச்சு அப்படிங்கிறத உங்ககிட்ட மறைச்சிருக்கலாம். அதனால தான் கில்ட்டி. ஐ ஃபீல் பெயின் ஃப்ரம் த டேமேஜ் ஐ ஹேவ் காஸ்ட். இவங்க வந்து உங்க காதல் வந்து உடைச்சிருக்காங்க. அவங்க வந்து நேர்மையா எங்கேயுமே நடந்துக்கல. மேபி ஃபேமிலி இருந்தது உங்ககிட்ட மறைச்சு உங்கள வந்து இந்த லவ் ட்ராப்ல பிடிச்சிருக்கலாம். இல்லன்னா வந்து எப்போ அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து உடைச்சிட்டு வெளியில வந்திருக்கணுமோ அப்போ வரல. இட்ஸ் லைக் 2யுமே மெயின்டெயின் பண்ற ஒரு இன்டென்ஷன் தான் நான் இங்க பார்க்குறேன். டிஸ்ஹானஸ்டி. இந்த பெர்சனோட பாட்டம் டெக் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, பொய். நெறைய பொய் பேசியிருக்காங்க உங்ககிட்ட. ஸோ நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாத தருணத்தில தான் இந்த பெர்சன் கிட்டேருந்து உங்களுக்கு கால் வரும், இல்லன்னா கம்யூனிகேஷன் வரும். ஆம், பட் இப்போ அவங்க வந்து ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், அதாவது ஃபினான்ஷியலா அவங்க வந்து ரொம்ப ஸ்டேபிளா இல்ல. ஏதோ ஒரு இடத்துல அடி வாங்கிட்டு இருக்காங்க ஃபினான்ஷியலா. அதுதான் நான் இங்க பார்க்குறேன். இந்த பெர்சன் வந்து ஏன் உங்ககிட்ட காதல சொல்லல அப்படிங்கிறதுக்கு 2 முக்கியமான ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ரீசன் பார்த்துட்டோம். ஃபேமிலி சிச்சுவேஷன், சொன்ன பொய்கள். அடுத்தது இப்போ உங்களையும் இந்த கனெக்ஷனையும் அவங்க ரியலைஸ் பண்றாங்க. அந்த வேல்யூ, உங்களோட அருமை அவங்களுக்கு புரியுது. அதனால தான் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, "ஐ நீட் மோர் டைம் டு திங்க்." நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து யோசிச்சு முடிவெடுக்கிறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரமும், காலமும் தேவைப்படுது. ஸ்பேஸ், நீங்க இல்லாத அந்த ஸ்பேஸ், அவங்களுக்கு அந்த எம்ப்டினஸ் தேவைப்படுது. ஏன்னா அப்பதான் அவங்க நினைக்கிறாங்க அவங்க கரெக்டாக திங்க் பண்ண முடியும் அப்படின்னு. மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ டிடன்ட் ஆக்ட் வென் ஐ ஷுட் ஹேவ். அதுதான் நான் சொன்னேன் முன்னாடியே. இந்த பர்சன் எப்போ வந்து துரிதமாக செயல்பட்டு இந்த காதலை வந்து முன்னாடி எடுத்துகிட்டு போயிருக்கணுமோ, இல்லைன்னா இந்த காதலை வந்து கல்யாணத்தில் முடிச்சிருக்கணுமோ அப்போ பண்ணலை. மேபி இந்த பர்சன் வந்து ரொம்ப செல்ஃபிஷாக சுயநலமாக யோசிச்சிருக்கலாம். பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பையும் உங்ககிட்ட மறைச்சு உங்களையும் அப்படியே சைட் பை சைட் மெயின்டைன் பண்ணி, இல்லைனா வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ணி உங்களை ஒரு சைட் பீஸ் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். பட் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க இந்த சூழ்நிலையில் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு புது பாதையை அமைச்சிட்டு போயிட்டுருக்கீங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா இந்த காதல் உங்களுக்கு கடந்த காலமாகவே இருக்கட்டும். நிகழ்காலத்திலேயோ எதிர்காலத்திலேயோ இந்த காதலை நீங்கள் வந்து ஒரு ஒரு பாதையா கணக்கில எடுத்துக்க வேண்டாம். நீங்க சரியான பாதையில தான் போயிட்டுருக்கீங்க. பார்த்தீங்க அப்படின்னா பர்டன். இதுதான் இந்த பெ இந்த இந்த அ இந்த பெர்சன், அதாவது இந்த எனர்ஜி வந்து அவங்க தூக்கி சுமக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது அவங்களுக்கு தேவையில்லாத ரெஸ்பான்சிபிலிட்டி. இது நம்ம நெறைய பேர் பார்த்துருப்போம். விக்ரமாதித்ய கதை. இங்க வந்து இன்னொரு அரகன்ட் எனர்ஜி, அதாவது ரொம்ப அகங்காரம் பிடிச்ச கண்ட்ரோல் பண்ற ஒரு எனர்ஜி இங்க இருக்கு. அது இல்லாம இன்னொரு எனர்ஜி இங்க இருக்காங்க. 2 பேர் இவங்கள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்க. அவங்கள சுமந்துட்டு மலையேறதுங்கிறது வந்து நடக்காத காரியம். அதுதான் வந்து இப்போ நடக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கூட போனீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை சின்ன பின்னமாயிடும். ஸோ போகாதீங்க. ஏன் இப்படி பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு அழகான காதல் வாழ்க்கை காத்துட்ருக்கு. யூ ஆர் லக்ஷ்மி. இதே எனர்ஜி தான் திரும்பவும் வருது. ஃபியூ டேஸ் இல்ல நேத்தோ முந்தா நேத்தோ இதே எனர்ஜிய தான் நம்ம பார்த்தோம். கைடன்ஸ், யூ ஆர் கைடட். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஏஞ்சலோட சப்போர்ட் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, நீங்க திரும்பி பார்க்குறீங்க என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு. உங்களுக்கு நிச்சயமா இவங்க வாழ்க்கையில என்ன நடக்குது, என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். எதுவுமே உங்ககிட்ட இருந்து மறைக்கப்படாது. இந்த பெர்சனோட கர்மா என்னங்கிறதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்க போறீங்க கூடிய சீக்கிரம். இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிட்ஸ் உங்கள வந்து கைய பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு தெரியும். இங்கேயும் நீங்க அதே வந்து பச்சை ஆடையில தான் இருக்கீங்க. இங்கேயும் அதே பச்சை ஆடையில தான் இருக்கீங்க. பிரபஞ்சம் உங்கள எங்க கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா, உங்களுக்கான ஒரு அரியணை மகாலட்சுமி. இட்ஸ் லைக் குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ், எம்ப்ரஸ் எனர்ஜி. நீங்க அங்க தான் போயிட்டுருக்கீங்க. இது வந்து அ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு பீச்ல உட்காந்து உங்க வாழ்க்கைய என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. இந்த பெர்சன் தூரமா இருந்து உங்கள பார்க்குறாங்க. மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. எவ்வளோ நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க அவங்க இந்த காதல நான் தேர்ந்தெடுத்திருந்தேன் அப்படின்னா, எவ்வளோ அழகா இருந்திருக்கும் என் வாழ்க்கை, எவ்வளோ அமைதியா இருந்திருக்கும், எவ்வளோ செல்வ செழிப்போட நான் இருந்திருப்பேன் அப்படின்னு, அவங்க தூரமா இருந்து ஒரு நாள் வருத்தப்படுவாங்க. ஆனா, இது வந்து மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிய பிரபஞ்சம் சொல்றாங்க. அது மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாவே போகட்டும். நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல குதிச்சுட்டீங்க. இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்க தனிமையில பயணம் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. இங்கேயும் நீங்க தனிமையில தான் இருக்க. எஸ்பெஷலி ஃபெமினின் எனர்ஜி, நீங்க தனிமையில தான் இருக்கீங்க. எங்கேயும் தனிமை, இங்கேயும் தனிமை, இங்கேயும் தனிமை, இங்கேயும் தனிமை. நீங்க ஆல்ரெடி குதிச்சுட்டீங்க. நீங்க இந்த குதிச்ச வாட்டி தான் பிரபஞ்சம் உங்க கைய பிடிச்சிட்டாங்க. ஓகே, நீ என்ன நம்பி குதிச்சிட்டல, நான் உன் கைய விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. வி ஆர் த வேர்ல்ட். நீங்க ஒரு பெரிய கம்யூனிட்டியோட ஒரு அங்கம்.
இது இது வந்து சுழற்சி தான். கெட்டது, நல்லது மாறி மாறி நடக்கிறது வந்து ஒரு வாழ்க்கை சுழற்சி தான். நீங்க வந்து கெட்டத அனுபவிச்சுட்டீங்க அப்படின்னா, வாழ்க்கை ஃபுல்லா கெட்டதே அனுபவிச்சுட்டு இருப்பீங்க அப்படிங்கிறது அர்த்தம் இல்ல. மைசர் நீங்க யார விட்டுட்டு விலகி வந்தீங்க அப்படின்னோ, இந்த பெர்சன் பார்த்தீங்க அப்படின்னா பேராசை பிடிச்சவங்க. நீங்க வந்து மகாலட்சுமி. மகாலட்சுமிய நேசிக்கிறவங்க வந்து மகாவிஷ்ணுவா தான் இருக்கணும் இல்லையா? அவங்க வந்து ஒரு பேராசை பிடிச்ச பெர்சனா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இருக்க செல்வத்த திருடுறது தான் அவங்களோட எண்ணமா இருக்கும். செல்வம்னு சொல்றது காசு பணம் மட்டும் இல்ல. உங்களோட டிவைன் கிஃப்ட், டிவைன் பிளெஸிங். ஏன்னா நீங்க டிவைன் ஃபெமினின் எனர்ஜில வரீங்க. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எம்ப்டி பிங்கி ப்ராமிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கீழ்த்தரமான ஒரு கான்ட்ராக்ட். அது நான் தான் சொன்னேனே, உங்கள ஒரு சைடு பீஸா வச்சுக்கிறதோ, இல்லைனா வந்து நீ வந்து இத பொறுத்துக்கோ அப்படின்னு உங்கள வந்து மாய்மாலம் பண்ணி ஏமாத்துறதோ தான் அவங்களோட எண்ணம், பாசிபிலிட்டீஸ். ஆனா, உங்களால இந்த பெர்சனோட உண்மை ஸ்வரூபத்த பார்க்க முடியும். ஏன்னா, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப உயர்ந்திருக்கு. கழுகு. கழுகு கூட கிடையாது. கருடன். பெருமாளோட வாகனம். அது இல்லாம கருடன் வந்துருச்சுனாவே, யூ ஆர் புரொடெக்டட். அ உங்களோட பெருமாள், அதாவது உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் யாரோ, அவங்க வந்து எனர்ஜெட்டிக்கலா உங்கள புரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இல்லன்னா பிரபஞ்சம் உங்கள புரொடெக்ட் பண்ணுது. உங்களுக்கு நிச்சயமா ஒரு ஏஞ்சலோட சப்போர்ட் இருக்கு. இல்ல உங்களுக்குன்னு ஒரு கார்டியன் ஏஞ்சல் இருக்காங்க. உங்களோட மூதாதையர்களா இருக்கலாம். இல்லன்னா வந்து நீங்க பட்ட கஷ்டம், வேதனைகள் பார்த்து ஒரு ஏஞ்சல் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா இறங்கி வந்திருக்கலாம் மேலருந்து. ரீபர்த். நீங்க புதுசா பொறந்துட்டீங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா பொறந்திருக்கீங்க. இனிமே வந்து பின்னாடி போறதோ, இல்ல இந்த பெர்சனுக்கு ஒரு சந்தர்ப்பம் குடுக்குறதோ உங்களுக்கு வந்து உங்கள பொறுத்தவரைக்கும் அது தேவையில்லாத வேல. ஏன்னா, அவங்க வரும்போது பாரத்தோட வரப்போறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க 2 கையும் விரிச்சுட்டீங்க. அதுதான் நான் இங்க பார்க்குறேன். நீங்க வந்து டிவைன் கிட்ட சரண்டர் ஆயிட்டீங்க. இல்லன்னா பிரபஞ்சத்துக்கிட்ட சரணடைஞ்சிட்டீங்க. அதனால தான் பிரபஞ்சம் சொல்ட்டாங்க. அதனால தான் உங்க கைய பிடிச்சுட்டாங்க அவங்க. நீங்க 2 இடத்துலயுமே உங்க கைய விரிச்சுட்டீங்க. ஓகே. இனிமே இந்த இந்த சூழ்நிலை, இந்த காதலோ, இந்த கனெக்ஷனோ என்னோட அ கைகள்லோ, கட்டுப்பாட்டுலயோ இருக்க போறதில்ல. நான் வந்து சரணடைஞ்சுட்டேன். என்ன எங்க கூட்டிட்டு போணுமோ, அங்க கூட்டிட்டு போங்க. நீங்க சரணடைஞ்ச அந்த தருணம் தான் உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த பெர்சன் காதுல சொன்னாலும் சரி, சொல்லலனாலும் சரி, ரொம்ப நல்லதுன்னு கும்பிடு போட்டு ஓடிடுங்க. ஆக்சுவலா நீங்க சரியான பாதையில தான் போயிருக்கீங்க. எம்ப்ரஸ் எனர்ஜி பார்க்குறேன். அது ஜட்ஜ்மெண்ட். 8 ஆஃப் சோர்ஸ். கண்டிப்பா இப்போ இருக்க சூழ்நிலையில உங்களுக்கு என்ன அடுத்ததுன்னு புரியாத சூழ்நிலை தான் இருக்கு. 3 ஆஃப் சோர்ஸ். இந்த பெர்சன் நிச்சயமா உங்க மனச ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்க. ரொம்பனா ரொம்ப. நைட் ஆஃப் கப்ஸ். உங்க வாழ்க்கையில வரப்போறது, இந்த லக்ஷ்மிய தேடி வரப்போற காதல் பார்த்தீங்க அப்படின்னா, நைட் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. வெரி ஸ்டேபிள் பர்சன். இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பிரிச்சுவலி அலைன்ட். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கிறது டெவில் எனர்ஜி. நீங்க யார விட்டு விலகி வந்தீங்களோ, அந்த பர்சனுக்கு நெறைய அட்டாச்மெண்ட் இருக்கு. இல்ல இது வந்து உண்மையா சொல்ல போகணும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து டார்க் என்டிட்டி அட்டாச்மெண்ட்ன்னு சொல்லுவாங்க. அவங்க மேல இந்த மாதிரி ஒரு இது வந்து நம்ம உண்மையிலேயே என்டிட்டி நம்ம மேல இருந்தா தான் இந்த பிக்சர் வரும். ஸோ அவங்க மேல இன்னொரு யாரோ ஒருத்தங்க அவங்களுக்கு செய்வன வச்சிருக்கலாம். இல்லன்னா வந்து இது வந்து டார்க் வேர்ல்டோட கனெக்ஷன் அவங்களுக்கு இருக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது டார்க் சொசைட்டியோட கனெக்ஷன் இருக்கலாம். யாரையும் நம்ப முடியாத இந்த பர்சன் ஏதோ ஒரு விஷயத்த தேவையில்லாம பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க வாங்கி கட்டிட்டு இருக்காங்க. ஸோ உங்க வாழ்க்கையில இந்த பாரம், இந்த சோதனை, வேதனை, காயம் இது எப்படி நீங்க சொல்லிக்கிட்டாலும் சரி, இந்த காயத்த ஆத்துற மருந்து இந்த பெர்சனோட கைகள்ல இருக்கு. நைட் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. உங்க வாழ்க்கையில வரப்போற பெர்சன் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களோட ஃபோக்கஸ் உங்க மேல தான் இருக்கு மகாலட்சுமி. அவங்களுக்கு தெரியும் நீங்க மகாலட்சுமின்னு. அவங்களுக்கு தெரியும் நீங்க எவ்ளோ உச்சியிலேருந்து குதிச்சிருக்கீங்க அப்படின்னு. அவங்களுக்கு தெரியும் நீங்க எத கடந்து வந்திருக்கீங்க அப்படின்னு. மேபி இந்த பெர்சனுக்கு இந்த டெவில் எனர்ஜிய பத்தி கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஜட்ஜ்மெண்ட். நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு கூடிய சீக்கிரம் பலன் கிடைக்கும். அதே ஏஞ்சல் தான் உங்கள கூட்டிட்டு போறாங்க. இங்கேயும் அதே ஏஞ்சல் தான் இருக்காங்க. இது 2 டிஃபரெண்ட் டெக். இந்த ஜட்ஜ்மெண்ட் தான் உங்கள கூட்டிட்டு போறாங்க இந்த இடத்துலேருந்து. இது உனக்கு தேவையில்லாத காதல் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இது தேவையில்லாத விஷயமும் கூட அப்படின்றாங்க. அவங்க பண்ண கர்மாவுக்கு அவங்க அனுபவிக்க போறாங்க. 8 ஆஃப் சோல்ஸ். நிச்சயமா நீங்க இப்போ ஒரு எந்த பக்கம் போறது? இது யாரு? இல்லன்னா இந்த காதல் எப்போ வரும்? அப்படின்ற குழப்பம் இருக்கலாம். பிரபஞ்சம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து இந்த வேதனை, இந்த சிச்சுவேஷன்லேருந்து விலகி போங்க. அது நீங்க ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டீங்க. அதே தான். நீங்க சரியான பாதையில தான் இருக்கீங்க. போய்க்கிட்டே இருங்க. இந்த 6 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி எத சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து அட்டாச்மெண்ட் இருக்கலாம். இல்லன்னா வந்து இது வந்து ட்வின் ஃப்ளேம், ஃபாலன் ட்வின் அந்த மாரி எனர்ஜியா இருந்தா கூட, இது வந்து முடிக்க வேண்டிய ஒரு அ பந்தம். இல்லன்னா ஒரு ஒரு உறவு அப்படி கூட சொல்லிக்கலாம். இது வந்து உறவா இல்லாம கூட இருக்கலாம். இது வந்து அ மேபி அவங்க உங்கள சேஸ் பண்ணிக்கலாம். எதுவா வேணா இருந்திருக்கலாம். இப்போ அது வந்து ஒரு முடிவுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கான தருணம் வந்துருச்சு. நீங்க வந்து உங்க புது பாதையில போக ஆரம்பிச்சுட்டீங்க. பிரபஞ்சம் சொல்றாங்க, இந்த வேதனை உங்களுக்கு ரொம்ப நாள் நீடிக்க போறதில்ல. ஜஸ்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். அவ்வளோதான் பிரபஞ்சம் சொல்றது. அ ம் நீங்க வந்து இப்போ போற பாதை வந்து உங்களுக்கு ரொம்ப பாரமா இருந்தாலும் சரி, உங்க உங்க கூட எப்பவுமே ஒரு துணை இருந்துட்டே இருக்கு. அந்த துணை இந்த பெர்சனோட எனர்ஜியா இருக்கலாம். இல்லன்னா வந்து அம் எ
பாஸ்ட் லைஃப் சப்போர்ட் ஏதாவது இருக்கலாம். இல்லைனா வந்து உங்க யாருக்காவது ஏதாவது ஒரு போன ஜென்மத்தில பந்தம் இருந்திருக்கலாம். அந்த ஜீவன் உங்க கூடவே அ ட்ராவல் ஆகலாம். இங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க இல்ல 2 பேர் இருக்கீங்க. கையில ஒரு குழந்தை இருக்கு. மேபி நீங்க போற பாதை உங்களுக்கு வந்து உங்க வாழ்க்கை மேல மேல வளர்றது தான் காரணமா இருக்க போதே தவிர, நீங்க கீழ போக போறதில்ல. ஏன்னா இங்க 8 ஆஃப் சோல்ஸ் எனர்ஜில உங்க கண்கள் கட்டப்பட்டிருக்கு. உங்க எதிர்காலம் என்னன்னு தெரியல. பிரபஞ்சம் சொல்றாங்க அந்த எதிர்காலத்தில உங்களோட வாழ்க்கையில 2 ஜீவன் வரப்போது. ஒண்ணு வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட், ஒண்ணு வந்து உங்களோட பேபி. ஸோ இங்க தனிமையில இருக்கிறத பத்தி நீங்க இப்ப கவலைப்படணும்னு அவசியம் இல்ல. 8 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் கிளைமாக்ஸ். அன்எக்ஸ்பெக்டட் அவுட்கம். இதான் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வச்சிருக்கிற சர்ப்ரைஸ். யாருமே இத உங்க வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா, எல்லாரும் உங்கள அழிக்க தான் திட்டம் போடுறாங்க. இட்ஸ் லைக் 8 ஆஃப் சோர்ஸ். ஆனா, அதுலேருந்து நீங்க விலகி போறீங்க. 2 ஸ்வோர்ட்ஸ் அவங்க கிட்டயே குடுத்துட்டீங்க. இங்க 8லருந்து நீங்க 6 ஆஃப் சோர்ட்ஸ்க்கு வந்துட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பாதை வந்து புலப்பட ஆரம்பிச்சுருச்சு. எந்த பக்கம் போகணும் அப்படின்னு. மேபி கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும், இல்லைனா ரீசென்ட் பாஸ்ட்ல நெறைய விஷயங்கள் உங்கள தடுத்திருக்கலாம். உங்க கைகள்ல கத்தி இருக்கு. ஆனா கண்கள் கட்டப்பட்டிருக்கு. யாரோட சண்டை போடுறீங்க அப்படின்னே தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா இப்போ உங்களுக்கு பாதை தெரிஞ்சிருச்சு. உங்கள கைகள பிடிச்சு கூட்டிட்டு போறது உங்களோட தேவதை. அந்த பாதையில நீங்க தொடர்ந்து பயணம் பண்ணுங்க. உங்களோட காதல் எதுவோ அது வந்து உங்க கைக்கு ஒத்துக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்க காதல் வாழ்க்கை வந்து வெறும் காதலோட நின்னு போயிட போறதில்ல. உங்க காதலும் சரி, உங்க குடும்ப வாழ்க்கையும் சரி அபிவிருத்தி ஆயிட்டே இருக்கும். செல்வமும் சரி அபிவிருத்தி ஆயிட்டே இருக்கும். ஸோ இது கடந்து போக வேண்டிய காதல், தொடர்ந்து போக வேண்டிய காதல் இல்ல. ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.